நேயர்களே, இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா நம்ம நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்துல மெயின் ரோடு பாரதிதாசன் சாலை இருக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா துளிர் சக்தி இயற்கை உணவகம் இருக்கு. துளிர் இயற்கை உணவகம் இங்க வந்து பாத்தீங்கன்னா மருந்தே உணவு உணவே மருந்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துட்டு இருக்காங்க. ஆல்ரெடி நம்ம எல்லாம் சேனல்ல சொல்லதான் கேட்டிருப்போம். இவர் உணவாவே கொடுத்துட்டு இருக்காரு. இவர் ஒரு பட்டதாரி இளைஞர். இவர் எப்படி இந்த தொழிலுக்கு வந்தாரு, இந்த உணவே மருந்து கொடுக்கறது எப்படி அவருக்கு விருப்பம் வந்துச்சுன்றத சார்ட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேடம். நாங்க வந்து யோகா நல்லா இருக்கேங்க சார். நான் வந்து யோகம் யூடியூப் சேனல்ல இருந்து வரோம். சோ நீங்க இன்னைக்கு உணவே மருந்துன்னு சொல்லி துளிர் சக்தி இயற்கை உணவகத்துல கொடுத்துட்டு இருக்கிறீங்களா? சோ அப்படியே உங்களுக்கு ஒரு இன்டர்வியூ கொடுக்கலான்ட்டு இருந்தோம். ஓகே, சொல்லுங்க, உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க நம்ம நேயர்கள்ட்ட. ஓகே, என் பேர் பிரபஞ்சனுங்க. என் வைஃப் பேர் பிரீத்தி, அம்மா விஜயலட்சுமி, அப்பா பேர் பழனிவேலு. நாங்க வந்து இந்த கடை ஆரம்பிச்சு 1 வருஷம் 2 months ஆகுது. பிடெக் ஐடி முடிச்சுட்டு அப்புறம் எம்பிஏ முடிச்சுட்டு ஒரு 6 years வந்து வேற இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணியிருக்கேன். நாங்கள் பர்சனலாக நிறைய எங்களுக்கு ஹெல்த் ரிலேட்டடான இஷ்யூஸ் இருக்கிறப்போ இயற்கையான உணவு முறை சாப்பிட்டு ஃபாலோ பண்ணி தான் எங்களுக்கு வந்து பெனிஃபிட்ஸ் கிடச்சிது. அதை வந்து நாங்கள் மக்களுக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு உணவகம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். காலையில் பார்த்தீங்கன்னா சாறு வகைகள் போடுறோம். டிஃப்ரெண்ட்டான சாறு வகைகள் இருக்கும். வெண்பூசணி, நெல்லி, இஞ்சி, கருவேப்பிலை, பாகற்காய், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெண்டைக்காய். இதில் ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு மருத்துவ குணம் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டிஃப்ரெண்ட்டான சிறுதானியங்களும் பாரம்பரிய அரிசி வகைகளும் வெவ்வேறு விதமான உணவு வகைகளாக நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். இப்போ பொங்கல் பார்த்தீங்கன்னா வரகு, சாமை, திணை இதில் கொடுத்துட்ருக்கோம். அதே மாதிரி பாரம்பரிய அரிசி வகையில் பார்த்தீங்கன்னா ரத்தசாலி, கருப்பு கவுனி, மாப்பிள சம்பா, இந்த மாதிரி எண்ணற்ற அரிசி வகைகளுக்கு அதுக்கு மண்சட்டி குழம்பு டெய்லியுமே ஒவ்வொரு அரிசியில் கொடுத்துட்ருக்கோம். நம்ம கடையில் பார்த்தீங்கன்னா புட்டு ரொம்ப ஃபேமஸ். அதே மாதிரி ஸ்வீட்ஸ் ரொம்ப ஃபேமஸ். கருப்பு கவுனி லட்டு, மாப்பிள சம்பா லட்டு, அப்புறம் கம்பு, ராகிலெலாம் நாங்கள் ஸ்வீட்ஸ் கொடுத்துட்ருக்கோம். அது ரொம்ப ஃபேமஸ் இங்கே. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஈவினிங்லேயும் மார்னிங்லேயும் பார்த்தீங்கன்னா சூப்ஸ் கொடுக்குறோம். காலையில் பார்த்தீங்கன்னா கீரை வகைகளை, முருங்கைக்கீரை, முடக்கத்தான், நிறைய கீரை வகைகளை கொடுக்குறோம். ஈவினிங்கில் வந்து முடவாட்டுக்கால் கிழங்கு சூப், அந்த மாதிரி நிறைய சூப்ஸ் கொடுக்குறோம். இது ஒவ்வொரு விஷயத்துக்கும் நாங்கள் மருத்துவ குணம். ஸோ நாங்கள் இது வந்து குர்காவில் வந்து சாத்விக் மூமெண்ட்னு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்காங்க. அவங்கள ஃபாலோ பண்ணி தான் எங்களுக்கு பர்சனலாக பெனிஃபிட்ஸ் கிடச்சிது. அதை வந்து நம்ம மக்களுக்கு அப்படியே எடுத்துகிட்டு போய் சேர்த்த முடியாது. 60% தான் நம்ம மக்களுக்கு ஃபிட் ஆகும். அதை வந்து தமிழ் பாரம்பரிய முறைப்படி கற்றுக்கணுங்கிறதுக்காக நாங்கள் சிவகாசியில் வந்து தாய்வழி இயற்கை உணவகம்னு வச்சுருக்காங்க. சிவகாசி மாறன்னு சொல்லிட்டு ரொம்ப பிரபலம் அவர்கிட்ட நாங்கள் போய் முறையாக கற்றுக்கிட்டு வந்து தான் நாங்கள் இந்த கடை ஸ்டார்ட் பண்ணோம். அவரோட கான்செப்ட் என்னன்னா, நீங்கள் கற்றுக்கிட்டு போய் உங்கள் ஊரில் வந்து உங்கள் ஊர் மக்களுக்கு தகுந்த மாதிரி வைங்க அப்படின்னு இருக்கிறாங்க. அதுதான் நாங்கள் ஃபாலோ பண்ணி எங்கள் உணவகமில் செஞ்சு கொடுத்துட்ருக்குறோம். அதே மாதிரி இப்போது வெண்பூசணி சாறு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அது பார்த்தீங்கன்னா எடை குறையிறதுக்கு, வயிற்று ப்ராப்ளம், இதுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பாகற்காயோ வெண்டைக்காய் சாரோ பார்த்தீங்கன்னா அது வந்து சர்க்கரைக்கெல்லாம் ரொம்ப அருமையான பெனிஃபிட் அது இருக்கும். பருத்தி பழம் கொடுக்குறப்ப உங்களுக்கு நரம்பு எனர்ஜி கிடைக்கும். அதே மாதிரி உளுந்தங்கஞ்சிலாம் சாப்பிட்றப்ப எலும்புக்கு நல்ல சக்தி கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி கருப்பு கவுனி பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு பெனிஃபிட் இருக்குது. கருப்பு கவுனி நாங்கள் கஞ்சியாகவும் கொடுக்குறோம், சாதமாகவும் கொடுக்குறோம், லட்டாவும் கொடுக்குறோம். ஸோ அது எப்படி மக்கள் கன்சியூம் பண்ண விரும்புகிறாங்களோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் தெரிஞ்சுக்கிட்டு கடையில் கொண்டு வரதுக்கு முன்னாடி நாங்கள் வீட்டில் எங்கள் ஃபேமிலிக்கு நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்த்தோம். எங்களுக்கு அதில் பெனிஃபிட்ஸ் கிடைச்சிது. அதனால் நாங்கள் அதை வந்து மக்களுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இப்போ 1 வருஷத்துக்கு மேலே கஸ்டமர்ஸ் வந்துட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி நாங்கள் கடைக்குன்னு ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சுருக்கோம். அதில் வந்து மார்னிங் மெனுவும் ஈவினிங் மெனுவும் அப்டேட் பண்ணிடுவோம். அவங்க தேவைக்கு ஏற்ற மாதிரி புக் பண்ணிடுவாங்க, இல்லை பார்சல் பண்ண சொல்லிடுவாங்க. நாங்கள் எடுத்து வச்சுருவோம். அவங்க வந்து வாங்கிப்பாங்க, இல்லை அப்படின்னாலும் சாப்பிட்டுட்டு போயிடுவாங்க கடையில். மார்னிங் பார்த்தீங்கன்னா சாறு வகைகள் போடுவோம். 6 சாறு போடுவோம், 7 சாறு போடுவோம். வெண்பூசணி, நெல்லி, இஞ்சி, கருவேப்பிலை, பாவக்காய், அப்புறம் வெண்டைக்காய், ஆணை நெரிஞ்சல் அப்படின்னு ஒரு 6-7 வகையான சாறு போடுவோம். வெண்பூசணி பார்த்தீங்கன்னா மேஜராக எடை குறையறதுக்கு, அல்சர் ப்ராப்ளம்க்கு எல்லாம் போடுவாங்க. நெல்லி, இஞ்சி சாப்பிட்றவங்க இந்த பிளட் ப்ரெஷரு, எதிர்ப்பு சக்தி இதுக்கெல்லாம் சாப்பிடுவாங்க. ஆணை நெரிஞ்சல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மகத்துவம் உள்ள ஒரு சாறு. இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிட்னி ஸ்டோன்ஸ் இருக்கிறவங்கலாம் அவங்களுக்குலாம் இந்த சாறு சாப்பிட்டாங்கன்னா கிட்னி ஸ்டோன் ரிமூவ் ஆகிடும்.
உடம்பு குளிர்ச்சியா வச்சுக்கும். வெண்டைக்காய் சாப்பிட்றவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சர்க்கரை நோய் இதுக்கெல்லாம் நல்லா இருக்கும். பாவக்காவும் சர்க்கரை நோய்க்கு நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அருகம்புல் இருக்கு. ரத்தம் கம்மியா இருக்கவங்க, ரத்தம் நிறைய ஜென்ரேட் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு அருகம்புல் வந்து ஒரு நல்ல செமையான டிஷ்ஷு. இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நாங்கள் சூப் வகைகள் போடுறோம். மார்னிங்கில் வந்து முருங்கை, முடக்கத்தான், கொள்ளு, தூதுவளை இந்த மாதிரி சூப் வகைகள் போடுறோம். முருங்கை சூப் பார்த்தீங்கன்னா நமக்கு எதிர்ப்பு சக்தி இதுக்கெல்லாம் நல்லா இருக்கும். மொத்தமாக முருங்கை வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஒரு கீரை வகை. முடக்கத்தான் பார்த்தீங்க அப்படின்னா எலும்பு ஜாயின்ஸுக்கெல்லாம் நல்லது. அதே மாதிரி தூதுவளை வந்து சளிக்கு, நெஞ்சுக்கு இதுக்கெல்லாம் நல்லா இருக்கும். அதே மாதிரி கொள்ளு வந்து உடம்பு இளைக்கிறதுக்கு சாப்பிடுவாங்க. அப்புறம் வந்துட்டு உளுந்தங்கஞ்சி, பருத்திப்பால்லாம் செய்கிறோம். பருத்திப்பால் பார்த்தீங்க அப்படின்னா எனர்ஜி கொடுக்கும் நல்லா. அதே மாதிரி உளுந்தங்கஞ்சி பார்த்தீங்கன்னா போன்ஸ்க்குலாம் ஸ்ட்ரென்த் கொடுக்கும். இதெல்லாம் நாங்கள் பண்ணுற லிக்விட் ஐட்டம்ஸ். அதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் கடையில் இன்னொரு ஃபேமஸ் என்னன்னா புட்டு செய்வோம். சிறுதானியத்தில் புட்டு, வரகு, திணை, சாமை, குதிரைவாளி, ராகி, கம்பு, அப்புறம் காட்டியானம், கருங்குருவை இந்த மாதிரி பாரம்பரிய அரிசி சிறுதானியத்துல எல்லாம் நாங்கள் புட்டு செய்கிறோம். அந்த புட்டு இப்போ தீந்துடுச்சு. அது போக தானியத்தில் சுண்டல் செய்வோம். டெய்லியுமே சுண்டல் செய்வோம். இன்னைக்கு பச்சை பட்டாணி அப்படின்னா நாளைக்கு கருப்பு சுண்டல்ல செய்வோம். பச்சை பயிறு, நிலக்கடலை இதுல எல்லாத்துலயும் செய்கிறோம். அதே மாதிரி அடுத்தது வந்தீங்கன்னா இங்க வந்து இதுல பாத்தீங்கன்னா பொங்கல், சிறுதானியத்துல பொங்கல் செய்கிறோம். இன்னைக்கு வந்து வரகுல செஞ்சுருக்கோம். அதே மாதிரி இட்லி வந்து பாத்தீங்கன்னா தூயமல்லி அரிசியில செய்யறது இட்லி வந்து இப்படி. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பாரம்பரிய அரிசி களி மாதிரி இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா காளா நமக்குன்ற ஒரு அரிசியில செஞ்சது. அப்புறம் பாத்தீங்கன்னா இட்லிக்கு தொட்டுக்கிறதுக்கு சாம்பார், இது வந்து சாம்பார் செஞ்சிருக்கோம். வெண்பொங்கலுக்கு வந்து பருப்பு சாம்பார், சட்னி, தேங்காய் சட்னி ஒன்றும், ஒரு கார சட்னியும் செஞ்சிருக்கோம். இதுதான் நாங்கள் டெய்லி கொடுக்கறது. ஈவினிங்ல வேற மெனு இருக்கும். ஈவினிங்ல பாத்தீங்கன்னா முடவாட்டுக்கால் கிழங்கு, அப்புறம் செட்டிநாடு சூப்புன்னு செய்கிறோம். மிளகு, பூண்டு, சீரகம் தட்டி போட்டு தோசை, பொடி தோசை, கீரை தோசை செய்வோம். கீரை தோசை நாங்கள் அங்கே போட்டிருக்கோம். அதில் பாருங்க, அதில் போட்டிருக்க மாதிரி முருங்கை, மூக்கிரட்டை, முடக்கத்தான், வல்லாரக்கீரை, வெந்தயக்கீரை, சிகப்பு தண்டு கீரை, பாலக்கீரை, தூதுவளை, காசினி கீரை, கரிசலாங்கண்ணி, இது மாதிரி நிறைய கீரை வகைகளை தோசை கொடுக்குறோம். அதே மாதிரி இந்த பாரம்பரிய அரிசி சாதம் வந்து டெய்லி ஒவ்வொரு அரிசியில போடுறோம். கருப்பு கவுனி, மாப்பிள்ளை சம்பா, கருங்குருவை, குள்ளக்கார், ரத்தசாலி, காலை, நம்ம காட்டியானம்னு சொல்லிட்டு 7 வகையான சாதத்துல நாங்க சாப்பாடு கொடுத்துட்டு இருக்கோம். இதெல்லாம் சாப்பிட்றப்ப நமக்கு எனர்ஜெட்டிக்கா இருக்கும், கை கால் வலி இருக்காது. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தூக்கம் நல்லா வரும். சில அரிசிகள்லாம் தூக்கம் நல்லா வரும், எடை குறையும். இந்த மாதிரி நிறைய மருத்துவ குணங்கள் உள்ள அரிசி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நம்ம கடையில இருக்குங்க. காலையில பாத்தீங்கன்னா 6 to 11 வந்து மார்னிங் ஷாப் டைமிங். ஈவினிங்ல பாத்தீங்கன்னா 4 to 8 வந்து மார்னிங்ல ஷாப் டைமிங். ஒரு நாள் ஒவ்வொரு கீரை தோசை ஊற்றுவோம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா காசினி கீரை அப்படிங்கிற ஒரு கீரையில தோசை ஊத்துறோம். இது வந்து தூயமல்லி அரிசி மாவுல நாங்க காசினி கீரைங்கிறத கலந்து ஊத்துறோம். இதோட மருத்துவ குணங்கள் பாத்தீங்கன்னா சளி, இருமல், காய்ச்சல், அந்த மாதிரி லங்ஸுக்கெல்லாம் ரொம்ப நல்ல கீரை இது. இந்த காசினி கீரையோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 30 ரூபா. வெண்பொங்கல் வந்து 30 ரூபா. பாரம்பரிய அரிசி சாதம் அதோட காம்பினேஷன் வந்து 40 ரூபாங்க. அதே மாதிரி புட்டு 20 ரூபா. அப்புறம் இந்த லட்டு வகைகள் எல்லாமே 10 ரூபா. சூப் எல்லாமே 20 ரூபா. சாறு வகைகள் எல்லாமே 20 ரூபா. அதே மாதிரி உளுந்தங்கஞ்சி, பருத்திப்பால் எல்லாமே 20 ரூபா. சாதா தோசை வந்து 15 ரூபா. பொடி தோசை 20 ரூபா. இட்லி 10 ரூபாங்க. எண்ணெய் வந்து சுத்தமான கடலை எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறோம். சூப்பர் சார், சூப்பர். இப்போ சாரோடைய மிஸ்ஸஸ் அவங்க வந்து கையில ஒரு குழந்தையும் இருக்கு. குழந்தையும் வச்சுக்கிட்டு இந்த ஃபுட்டையுமே அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. மேம், உங்களுக்கு எப்படி இருக்கு? வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். அவங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க. இந்த பயணம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க.
இந்த பயணம் வந்து எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல். ஆக்சுவலாக நாங்கள் ஒரு மாதிரி ஓடிட்டு இருந்தப்போ எங்களுக்கு பேபி இல்லை, அப்போ ஒரு 3 இயர்ஸ் ஆச்சு. ஸோ எங்களுக்கு இந்த ஃபுட்டு மாறினதுக்கப்புறம் நிறைய பெனிஃபிட்ஸ் பாப்பா வந்தால் லைஃப் ஸ்டைலில் எங்களுக்கு ஃபுல்லாக மாறி எங்களுக்கு உடம்பே ரொம்ப எனர்ஜெட்டிக்காக ஹெல்த்தியாக ஃபீல் ஆச்சு. ஸோ அது எல்லாமே நம்ம தெரிஞ்சு நம்ம ஃபாலோ பண்ணாமக்க மக்களுக்கு அதை எடுத்துகிட்டு போவோம் அப்படின்ற ஒரு இதுக்கு நாங்கள் எடுத்துகிட்டு வந்தோம். ஸோ இப்போ ப்ரெக்னென்ட் ஆகிறப்ப ஃபுல் டெலிவரி முன்னாடி வரைக்கும் ஃபுல்லாக ரெகுலராகவே கடைக்கு வருவேன். இப்போ அப்பப்போ வந்து கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்கோம். பாப்பாவையும் பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் பாப்பா பேசினா ரெகுலராக வந்துடுவோம். சூப்பர் மேம், ரொம்ப நன்றி. உங்களுடைய ஹார்ட் ஒர்க் குடும்பமே அது முக்கியமா. நேர்களே, இப்ப இவங்க வந்து பாத்தீங்கன்னா சாருடைய அம்மா, இவங்க வந்துட்டு அக்குப்ரெஷர் தெரபிஸ்ட், யோகா ஆசிரியர். இவங்க கிட்ட நான் நிறைய கத்துட்டு இருக்கேன். ஸோ மேம் வந்து உங்களுக்கு அறிமுகப்படுத்துறது ரொம்ப ரொம்ப பெருமைப்படுறேன் மேம். வணக்கங்க மேம். வணக்கம். வணக்கம் அனைவருக்கும். நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க மேம். நீங்க அப்படியே நேர்களுக்கு உங்களுடைய இதை சொல்லிருங்க. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இவர் எங்க சன்னு, டாக்டர் இன்லாங்க. தம்பியும் மருமக பொண்ணும் சொன்னதெல்லாம் 100% உண்மை. ஏன்னா அவங்க எப்ப பார்த்தாலும் லேப்டாப் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கும் போது மைண்ட் எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு. ஃப்ரீ ஃபீலுங்கிற வார்த்தைக்கே இடம் இல்லைங்கும் போது இந்த மாதிரி பாரம்பரிய உணவும் சிறுதானியமும் எடுத்துட்டு அவங்க லைஃப் ஸ்டைல நல்லா சேஞ்ச் ஆச்சு. பாத்தீங்க அப்படின்னா நல்ல எடை குறையும் போது ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு இஷ்யூ ஃபார்ம் ஆச்சு. அதே சமயத்துல பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட லைஃப் ஸ்டைல் இந்த உணவெல்லாம் எடுக்கும்போது நல்ல ஒரு மாற்றம் கிடைச்சது. அதாவது உணவே மருந்து, மருந்தே உணவு அப்படிங்கும் போது இப்போ உங்களுக்கு வெண்பூசணி சாறு எடுத்துக்கிட்டோம் வெறும் வயிற்றுல அப்படிங்கும் போது நம்ம ஸ்ட்ரீட்ல எல்லாம் வாக்கிங் போயிட்டு வரப்போ எடுக்கும்போது அதுல இருக்கக்கூடிய நச்சுக்கள் நீங்குது, உள்ள இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாம் வெளியேறுது. அப்படிங்கும் போது நம்முடைய உடல் ஆரோக்கியத்துக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் நாங்க கொடுக்குறோம். அப்படிங்கும் போது ஈஸியா ராசிபுரத்துல எங்களுக்கு இந்த அளவு ரீச் ஆகுது. அப்படிங்கிறதுக்கு ராசிபுரம் மக்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை, எங்களுடைய சிரம் தாழ்ந்து எங்களுடைய பாதம் பட்டு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் இந்த கடை நல்லா வளரணும், இங்க வந்து செல்லக்கூடிய மக்கள் எல்லாருமே ஆரோக்கியம் மேம்படட்டும் அப்படிங்கறதுக்கு ஃபுல் சப்போர்ட் கொடுங்க. மிக்க நன்றி. எங்களை வந்து நீங்க பேட்டி எடுத்து இதை விளாகா போடுறதுக்கு ரொம்ப சந்தோஷங்க. வாழ்த்துக்கள். என்ன நேர்களே, இன்னைக்கு நாம இயற்கை உணவகத்தை சந்திச்சோம். அதுவும் உணவே மருந்து, மருந்தே உணவே அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல இவங்க நிறைய விஷயங்கள் கொடுத்துட்டு இருக்காங்க. அதுல பயனடைஞ்சதுல நானும் ஒருத்தி. ஸோ உங்களுக்கு இது வேணும் அப்படின்னா பாருங்க, என்ன சந்தேகம் இருந்தாலும் சரி வீடியோ கீழே நம்பர் போகும், கால் பண்ணி உங்களுடைய சந்தேகங்களை கேட்டுக்கோங்க. சாரு மேமும் ஒருவேளை உங்களுக்கு ஃபுட்டு கொடுக்க முடியல அப்படின்னா, ஏன்னா நீங்க டிஸ்டன்ஸ்ல இருக்கீங்க அப்படின்னா அதனுடைய ஃபார்முலா கூட கொஞ்சம் சொல்லி கொடுப்பீங்களேங்க சார்? கொஞ்சம் ஏதோ என்ன சொல்றது, யூனிக்கா கொஞ்சமா ஏதாவது 1-2 சொன்னீங்கன்னா, இப்போ தூரத்துல இருக்கவங்களுக்கு நீங்க ஃபுட்டு கொடுக்க முடியாதுல்ல. ஸோ ஏதோ ஒன்று சொன்னீங்கன்னா எங்க மக்கள் பயனடைவாங்க. அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. ஸோ உங்களுக்கு வேணும் இப்போ உணவு இங்க இருக்கு. எங்கன்னா மாரியம்மன் கோயில் பக்கத்திலே இது லொக்கேட் ஆயிருக்கு. இந்த மாரியம்மன் கோயில் திருவிழாவில் இங்க வந்து எல்லாரும் சாப்பிட்டு உடலை ஆரோக்கியமா வச்சுக்கணும்னு கேட்டுக்கிறேன். மேலும் நாளைக்கு வேற ஒரு பதிவில் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் வசந்தி. நன்றி.